சின்னத்திரை சீரியல்களை விரும்பி பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் வந்துட்டு இருக்கு. இதனால தான் தற்போது வாரத்தின் 7 நாட்களுமே சீரியல்கள் ஒளிபரப்பு வந்துட்டு இருக்காங்க. ரசிகர்களை கவரும் விதமாக ஏராளமான புத்தம்புது சீரியல்களும் ஒளிபரப்பிய வண்ணம் தான் இருக்காங்க. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் 50வது வாரத்திற்கான, அதாவது கடந்த வாரத்திற்கான டாப் 10 தமிழ் சீரியல்களுடைய டிஆர்பி நிலவரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? இந்த வார டாப் 10 பட்டியலில் 10வது இடத்தை சன் டிவியில் ரேஷ்மா நடிப்பில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள செல்லமே செல்லமே அப்படின்ற சீரியல் பிடிச்சிருக்கு. அந்த சீரியலுக்கு 6.64 டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு. கடந்த வாரம் 10வது இடத்துல இருந்த சின்ன மருமகள் சீரியலை பின்னுக்கு தள்ளி டாப் 10க்குள்ள நுழைஞ்சிருக்கு செல்லமே செல்லமே அப்படின்ற இந்த சீரியல். கடந்த வாரம் 7வது இடத்துல இருந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் இந்த வாரம் 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அந்த சீரியலுக்கு 7.79 டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிரைம் டைம் சீரியலான சிறுகடிக்க ஆசை கடந்த வாரத்தை போல இந்த வாரமும் 8வது இடத்திலே நீடிக்குது. கடந்த வாரம் 8.35 புள்ளிகளை பெற்றிருந்த அந்த சீரியலுக்கு இந்த வாரம் அதைவிட குறைவாக 8.00 டிஆர்பி புள்ளிகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக 7வது இடத்தை சன் டிவியின் அன்னம் சீரியல் பிடிச்சிருக்கு. கடந்த வாரம் 8.31 புள்ளிகளோட 9வது இடத்துல இருந்த சீரியல் இந்த வாரம் கடகடன் முன்னேறி 8.39 புள்ளிகளோட 7வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. விஜய் டிவியின் ட்ரெண்டிங் சீரியலான ஐயனார் துணை கடந்த வாரம் 5வது இடத்துல இருந்த நிலையில இந்த வாரம் ஒரு இடம் பின்னுக்கு தள்ளப்பட்டு 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. அதற்கு 8.42 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக எதிர்நீச்சல் தொடர்கிறது சன் டிவியின் சீரியல் இருக்கு. கடந்த வாரம் 4வது இடத்துல இருந்த இந்த சீரியல் இந்த வாரம் 8.57 ரேட்டிங்கோட 5வது இடத்திற்கு பின்னாடி தள்ளப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்த 4வது இடத்தை சன் டிவியின் மருமகள் சீரியல் பிடிச்சிருக்கு. கடந்த வாரம் 6வது இடத்துல இருந்த மருமகள் சீரியல் கடகடன் முன்னேறி வந்து 8.67 புள்ளிகளோட 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. வழக்கம் போல சன் டிவி சீரியல்கள் தான் இந்த வாரமும் முதல் 3 இடங்களை ஆக்கிரமிச்சிருக்கு. அதுல 3வது இடத்துல சன் டிவியின் கயல் சீரியல் இருக்கு. அதற்கு 9.07 டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு. இதை அடுத்து 2வது இடத்துல சிங்கப்பெண்ணை சீரியல் இருக்கு. இந்த சீரியலுக்கு 9.89 டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு. முதல் இடத்துல வழக்கம் போல 3 முடிச்ச சீரியல் தான் நங்கூரமிட்டு அப்படியே ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த சீரியலுக்கு 10.37 டிஆர்பி புள்ளிகள் கிடைச்சிருக்கு. சோ 3 முடிச்ச சீரியல் டாப் கியர்ல போயிட்டு இருக்கு அப்படினே சொல்லலாம். முதல் 3 இடங்கள் மட்டும் இல்ல, முதல் 5 இடங்களையுமே சன் டிவி சீரியல்கள் தான் கம்ப்ளீட்டா ஆக்கிரமிச்சிருக்கு. 6வது இடத்துல தான் விஜய் டிவியின் ஐயனார் துணை சீரியலே இருக்கு. விஜய் டிவி சீரியல்கள் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சன் டிவி சீரியலுடைய அந்த டிஆர்பி ரேட்டிங்கையும் அந்த டாப் இடங்களையும் அதால தொடவே முடியல அப்படின்றத ரியாலிட்டியா இந்த வாரமும் கண்டினியூ ஆகுது. ஜீ தமிழ் சீரியலுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சீரியல்கள் எதுவுமே டாப் 10க்குள்ள கூட வரல அப்படின்றது தான் இப்போதைக்கு ரியாலிட்டி.